சென்னை வியாசர்பாடியில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதல்வர் விஜய் சற்று நேரத்தில் திறந்து வைக்க உள்ள நிலையில் அங்கு மக்கள் குவிந்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சென்னை வியாசர்பாடியில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக தமிழக முதல்வர் விஜய் தற்போது சட்டமன்றத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். காட்சிகளில் பார்க்கிறோம். பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழக முதல்வர் விஜய் தற்போது புறப்பட்டிருக்கிறார். தான் வெற்றி பெற்ற பெரம்பூர் தொகுதியில் 3 வெவ்வேறு நிகழ்ச்சிகளில் முதல்வர் விஜய் பங்கேற்க இருக்கிறார். பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் திறந்து வைக்க உள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழக முதல்வர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். மற்றொருபுறம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைக்கக்கூடிய நிலையில் அங்கு தற்போதுள்ள காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். முதல்வர் விஜயை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் தொடர்ச்சியாக அங்கு குவிந்து வருகிறார்கள். இதனால் அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. தனது சொந்த தொகுதியான பெரம்பூர் தொகுதிக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதல்வர் விஜய் தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலகத்தை இன்னும் சற்று நேரத்தில் அவர் திறந்து வைக்க இருக்கிறார். பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக தலைமைச் செயலகத்திலிருந்து முதல்வர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை அவர் திறந்து வைக்க இருக்கிறார். முதல்வரை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் அங்கு கூடியிருக்கக்கூடிய நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பெரம்பூர் தொகுதியில் புதிதாக குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய குடும்ப அட்டைகளை வழங்கியும் தொகுதி மக்கள் பிரச்சனையை தீர்க்க புதிய செயலியையும் அவர் தொடங்கி வைக்க இருக்கிறார். தலைமைச் செயலகத்திலிருந்து முதல்வர் விஜய் புறப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். அதேபோன்று எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைப்பதற்கான அந்த இடத்தில் முதல்வர் விஜயை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் அங்கு குழுமியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் மறுபுறம் பார்க்கிறோம். பெரம்பூர் மக்களுக்கென பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள செல்போன் செயலியையும் முதல்வர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பயன்பாட்டுக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார். தமிழ்நாடு முதல்வராக பொறுப்பேற்று முதல் முறையாக தமிழக முதல்வர் விஜய் இன்று தன்னுடைய சொந்த தொகுதியான பெரம்பூர் செல்ல இருக்கிறார். 3 பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், முழு விவரம். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் முதலமைச்சர் விஜய் இதுவரை பெரம்பூர் செல்லாமல் இருந்தார். இந்த நிலையில தற்போது தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு முதல் முறையாக பெரம்பூர் தொகுதிக்கு செல்கிறார். இங்கு தலைமைச் செயலகத்தில் ஏற்கனவே நிதித்துறை சார்ந்த பட்ஜெட்டுக்கு முன்பாக நிதித்துறை மற்றும் துறை சார்ந்த ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்போது பொதுப்பணித்துறையினுடைய ஆலோசனை கூட்டம் முடிவடைந்து முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இங்கிருந்து நேரடியாக அவர் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அங்கு பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய ஒவ்வொரு தெருவிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒவ்வொரு துறை வார்ந்த பிரச்சனைகளை தெரிவிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கூடிய பிரத்யேக செயலியை அறிமுகம் செய்து வைக்கிறார். அந்த செயலியில நமக்கு டைப் செய்ய முடியாத நபர்கள் வாய்ஸ் டைப்பிங் மூலமாகவும் தங்களுடைய புகார்களை தெரிவிக்கும்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய புகாரை தெரிவித்த உடனே அந்த புகாரினுடைய நிலவரம் தற்போது என்னவாக இருக்கிறது, எந்த தேதிக்குள்ள அதற்கான தீர்வு செய்யப்படும், எந்த இடத்துல அந்த புகாரினுடைய நிலை என்ன என்பது குறித்தான முழுமையான விவரங்கள் அந்த செயலிலே அந்த பெரம்பூர் தொகுதி மக்கள் பார்க்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு அது அருகே இருக்கக்கூடிய இ-சேவை மற்றும் நியாய விலைக்கடைகளை சென்று பார்வையிடக்கூடிய முதலமைச்சர் நியாய விலைக்கடைகளில் கடந்த 4 மாதங்களாக தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் கார்டுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படாமல் இருந்தது. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் நபர்கள் தற்போது வரை புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பித்திருக்கூடிய நிலையில்
முதற்கட்டமாக 70,000 நபர்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு இன்று முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 550க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். அதே போன்று பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை பார்வையிட்ட பின்னர் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கூடிய ஒரு பேருந்து நிழற்குடியை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். இப்படி தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு பெரம்பூர் தொகுதிக்கு முதல் முறையாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய நிலையில தலைமைச் செயலகத்திலிருந்து அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். முதலமைச்சர் இன்று பெரம்பூர் வருவதன் காரணமாக பெரம்பூர் தொகுதியில் பல்வேறு பொதுமக்கள் அவரை காண குவிந்து வரக்கூடிய காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். பாதுகாப்புக்காக 2000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலகத்திலிருந்து பொறுப்பேற்றிருக்கிறார். விக்னேஷ், அதனால் பெரம்பூர் தொகுதியிலிருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக அவர் அங்கு செல்கிறார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். நீங்க குறிப்பிட்ட அந்த நிகழ்ச்சியில் மட்டும்தான் அவர் கலந்து கொள்கிறாரா, அல்லது நன்றி தெரிவிக்கும் விதமாக நம்ம கரூர்ல பார்த்தோம் சாலை வலம் சென்றார், அது போன்ற நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? பெரம்பூர் பகுதியில் கிட்டத்தட்ட அவர் 2 கிலோமீட்டர் தூரம் போறார். அந்த ஷர்மா நகரம், அதே போன்று அந்த பேருந்து நிலையம், அந்த பகுதிகளில் எல்லாமே பொதுமக்கள் சாலையினுடைய 2 பக்கங்களில் நின்று முதலமைச்சரை பார்க்கும் வகையில் பேரிகார்டுகள் பாதுகாப்புக்காக பேரிகார்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருமே கூட சென்னை தலைமைச் செயலகத்திலுமே இருந்து இந்த திறந்த வெளி வாகனத்தில் மேலே ஏறி நின்று மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் இல்லை மக்களை பார்க்கும் வகையிலான வாகனத்தில் தான் புறப்பட்டிருக்கார். இன்று காலை தலைமைச் செயலகத்துக்கு காரில் வந்திருந்தாலும் கூட பெரம்பூர் தொகுதிக்கு செல்லும் போது மக்களை சந்திக்கும் விதத்தில் வாகனத்தில் தான் போறாரு. தனியாக இதற்கென்று சாலை வளம் செல்வதற்காக எந்த ஏற்பாடும் செய்யவில்லை என்றாலும் கூட முதலமைச்சர் செல்லக்கூடிய அந்த பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சாலை, அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலிருந்து அந்த பேருந்து நிலையம் செல்லக்கூடிய சாலைகளில் முதலமைச்சர் பொதுமக்கள் பார்க்கும் வகையில் முதலமைச்சர் பொதுமக்கள் சந்திக்கும் வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காகவே அவர் இங்கிருந்தே திறந்தவெளி வாகனத்தில் புறப்பட்டிருக்கிறார். விக்னேஷ், சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்து அங்கே ஏதேனும் பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா சந்திரகுமார்? முதலமைச்சருடைய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இன்று அவர் எந்த இடத்திலும் பேசுவதற்கான எந்த ஒரு திட்டமும் இல்லை. தொடர்ச்சியாக 4 இடங்களை அவர் சென்று பார்வையிடுகிறார். அதே போன்று புதிய திட்டங்களுக்கு தொடங்கி வைக்கிறார். அதனை தொடர்ந்துதான் தற்போது வரை இது மட்டும்தான் திட்டமா இருக்கு. இருப்பினும் கூட அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில 100 கோடி ரூபாய் அளவிலான புதிய திட்டங்களை சென்னை மாநகராட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை இணைந்து செயல்படுத்துவதற்கான திட்டங்கள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை மட்டுமே திறந்து வைத்து ரேஷன் கார்டுகளை செல்லக்கூடிய முதலமைச்சர் இன்னும் சில வாரத்தில் கிட்டத்தட்ட 100 கோடி அளவிலான திட்டங்களை பெரம்பூர் தொகுதி மக்களுக்காக மட்டுமே, அதாவது சென்னை மாநகராட்சி சார்பாக தொடர்ந்து இயங்கி வரக்கூடிய ஒரு பள்ளியை சென்னை பள்ளியாக மாற்றுவதற்கான திட்டம் இருக்கிறது. அதே போன்று 6 ஏக்கர் நிலப்பரப்பளவில் விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கான திட்டம் என பல்வேறு புதிய திட்டங்கள் பெரம்பூர் தொகுதியில் உருவாக்கப்பட இருக்கிறது. அப்போது செல்லும் போது அவர் இதற்காக பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் சாலை வளம், அதே போன்று பெரம்பூர் தொகுதியில் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகும். இன்றைய நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு, அதே போன்று புதிய ரேஷன் அட்டைகள் விநியோக தொடக்கம், பேருந்து நிலையத்தை பார்வையிடுவது, திறப்பது உள்ளிட்ட மட்டுமே திட்டமாக இருக்கிறது. விக்னேஷ், சந்திரகுமார், தொகுதி மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க புதிய செயலியையும் அவர் தொடங்கி வைக்க இருக்கிறார். அந்த செயலியில என்ன மாதிரியான புகார்களை மக்கள் தெரிவிக்கலாம், அந்த செயலி குறித்து சொல்லுங்க. நிச்சயமா அந்த செயலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஏற்கனவே அந்த செயலியை தொடர்பாக 2 நிமிடம் காணொலி என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த செயலியை பொறுத்த வரைக்கும் அந்த பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட மக்கள் தங்களுடைய மொபைல் எண் மூலமாக OTP செலுத்தி உள்ளே சென்று தாங்கள் எந்த பகுதியில், அதாவது ஒவ்வொரு வார்டும் அதில் இருக்கு, ஒவ்வொரு வார்டிலும் தங்களுடைய எந்த வார்டில் என்ன பிரச்சனை, அதிலே துறை ரீதியாக பிரச்சனைகள் சொல்லுவார். அதாவது மின்சாரத்துறை, அதே போன்று சாலை பிரச்சனைகள் உள்ளிட்ட ஒவ்வொரு துறை ரீதியாக ஆப்ஷன்ஸ் இருக்கு. பொதுமக்கள் தங்களுக்கு எந்த துறையில பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை கிளிக் செய்து எந்த வார்டில் எந்த தெருவில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று டைப் செய்து பதிவு செய்தால் போதும். பதிவு செய்த உடனே மீண்டும் தங்களுக்கு ஒரு OTP கிடைக்கும். அதை பதிவு செய்த உடனே அந்த புகார் என்பது நேரடியாக அந்த துறையினுடைய MLA சட்டமன்ற அலுவலகத்தில் இருக்கக்கூடிய புகாராக எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்தந்த துறைக்கு அந்த புகார்கள் எடுத்து செல்லப்படும். 3 நாட்களுக்குள்ள அந்த துறை அவர்கள் அளிக்கப்பட்ட புகார் மனு மீதான நடவடிக்கைகள் என்னவாக இருக்கிறது, அந்த புகார் மனு எடுத்துக்கொள்ளப்பட்டு எந்த துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த புகார் மீதான நடவடிக்கைகள் எப்போது தொடங்கும், புகார் மீதான நடவடிக்கைகள் எப்போது முடிவடையும், அதாவது அந்த பிரச்சனைக்கு எப்போது தீர்வு கிடைக்கும் உள்ளிட்ட தேதிகள் வாரியாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தேதிகள் வழங்கும் வகையில செயலி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்லது பொதுமக்களுக்கு டைப்பிங் செய்ய தெரியவில்லை என்றால் தமிழ் மற்றும்
மற்றும் ஆங்கிலத்தில் அவர்கள் வாய்ஸ் டைப்பிங் மூலமாகவே புகார் தெரிவிக்கும் வகையில் ஏஐ வசதியுடன் அந்த செயலி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் டைப் செய்ய முடியாத நபர்கள் அவர்கள் வாய்ஸ் டைப்பிங் மூலமாகவும் புகார் அளிக்கும் வகையில் அந்த செயலி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார் மீதான நடவடிக்கைகள் என்ன தொடங்கி இருக்கிறது, புகார் மீதான நடவடிக்கை எப்போது முடிவடையும், பிரச்சனை எப்போது தீர்வு கொண்டு வரும் உள்ளிட்ட அனைத்து விவரங்களுமே அந்த புகார் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு என்று தனியாக ஒரு எண், அதாவது உங்களுடைய புகார் 152 என்றால் உங்களுக்கு என்ன 152 என்ற புகார் எண்ணை பதிவிட்டு அதனுடைய நிலை என்ன என்றதை பொதுமக்கள் அந்த செயலிலேயே பார்த்துக் கொள்ளும் வகையில் அந்த செயலி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயலி தொடர்பான பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க சந்திரகுமார். அதே போன்று வெஹிக்கிளுக்கு சார்ஜிங் மையங்களும் அங்கு அந்த மையத்தையும் அவர் திறந்து வைப்பதா குறிப்பிட்டிருந்தீங்க. இது எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சந்திரகுமார்? இந்த வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அது அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அந்த சார்ஜிங் பாயிண்ட்டை போய் பார்வையிட மட்டுமே போயிருக்கார். ஏசி வசதியுடன் ஒரு புதிய பேர் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை மட்டுமே புதிதாக திறந்து வைக்கிறார். வெஹிக்கிளுக்கான சார்ஜிங் பாயிண்ட் கடந்த ஆட்சியிலே அமைக்கப்பட்டது. அதனை பார்வையிடுகிறார். குறிப்பாக முதலமைச்சர் விஜயை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து துறையினுடைய ஆலோசனை கூட்டத்தில் இனி வாங்கக்கூடிய அனைத்து பேருந்துகளுமே வெஹிக்கிளாக தான் இருக்கணும், அதாவது மின்சாரம் மூலமாக இயங்கக்கூடிய பேருந்துகளாகவும் ஏசி வசதியுடன் கூடிய பேருந்தாக தான் இருக்கணும் அப்படின்றத முதலமைச்சர் அந்த போக்குவரத்து துறையினுடைய ஆலோசனை கூட்டங்களை சொல்லியிருக்காரு. அதே போன்று தொழில்துறை சார்ந்த ஆலோசனை கூட்டத்திலும் தமிழகத்தில் வெஹிக்கிள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அறிவித்திருக்காரு. எனவே அதனை அவர் தெரிந்து கொள்ளும் விதமாக தான் அந்த சார்ஜிங் பாயிண்ட்டை முதலமைச்சர் சென்று பார்வையிடுகிறார். விக்னேஷ், பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தான் அவர் தற்போது பெரம்பூர் சென்றடைந்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சிகள்லாம் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. அதே போல பட்டா கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவர் பட்டாக்களையும் வழங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சி எப்போது நடைபெற இருக்கு சந்திரகுமார்? முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சென்னை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை சென்று பார்வையிட்ட பின்னர் அங்கிருந்து ஒரு 250 மீட்டர்ல தான் அந்த சேவை மையம் இருக்கு. அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சேவை மையத்தில் பொறுத்து சென்று பொதுமக்கள் அவர்களுக்கு பட்டா வழங்குகிறார். ஏற்கனவே நம்ம செய்தியா வெளியிட்டிருந்தோம். அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்டோட ஆலோசனை கூட்டத்தில் பொதுமக்கள் சேவை மையம் மூலமாக பட்டா உள்ளிட்ட ஆவணங்களை விண்ணப்பிக்கும் போது முன்னாடி 30 நாட்களுக்குள்ள அதுக்கான பதில் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தது. ஆனால் தற்போது முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் 15 நாட்களுக்குள்ள பொதுமக்கள், அதாவது பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் கேட்டு, பர்த் சர்டிபிகேட், அதே போல் டெத் சர்டிபிகேட் உள்ளிட்ட ஆவணங்களை கேட்டு விண்ணப்பிக்கும் போது 15 நாட்களுக்குள்ள அவர்களுக்கான அந்த கடிதங்கள், அதாவது ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இங்கு நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் அவர்களுடைய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சேவை மையங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தற்போதைய ஆட்சி காலத்தில் பொதுமக்கள் மிக முக்கிய பிரச்சனையாக சந்திப்பது அவர்களுடைய ஆவணங்களை சென்று சேவை மையங்களை வாங்குவதற்கு மிகப்பெரிய சிக்கலா இருக்கிறது. அதனை எளிமைப்படுத்தி தர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் 15 நாட்களுக்குள்ள ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே துறை வாரியாக உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது. அந்த வகையில் அந்த 5 நபர்களுக்கு அங்க சேவை மையத்துக்கு, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து அருகே இருக்கக்கூடிய சேவை மையத்தை பார்வையிட்டு அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்க இருக்கிறார். விக்னேஷ், பெரம்பூர் வரக்கூடிய தமிழக முதல்வர் விஜய்க்கு அங்கு தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் கூட நம்ம பார்க்கிறோம். சந்தனம், இன்னும் எவ்வளவு நேரத்தில் அங்கு சென்றடைய இருக்கிறார்? வழிநெடுகிலும் அவருக்கு உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட்டு வருகிறது. விக்னேஷ், அவருடைய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு சென்னை சென்ட்ரல் எதிரே இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வழியாக ராசர்பாடி வழியாக பெரம்பூர் செல்கிறார். இன்னும் கூடிய ஒரு 10 நிமிடங்களுக்குள்ள அவர் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு செல்வார். ஏற்கனவே பெரம்பூரினுடைய அவருடைய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அந்த பகுதியில் தான் அமைக்கப்பட்டிருந்தது. யாருக்கும் தெரியாமல் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் சென்று அலுவலகத்தில் ஒரு சில பொதுமக்களை மட்டுமே சந்தித்து வந்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு அவர் முதல் முறையாக பெரம்பூருக்கு செல்வதால ஏராளமான பொதுமக்கள் இன்று காலை முதலே சாலைகளில் காத்திருந்தார்கள். தற்போது பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதும் நம்ம பார்க்க முடியுது. இன்னும் சற்று நேரத்தில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைக்க முதலமைச்சர் அங்கு செல்கிறார். முதல்வர் வருகையொட்டி அங்கு ஏராளமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது. அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சந்தனகுமார்.